உன் நிர்வாணத்தை நீயே படம் பிடிப்பியா? உன் மனைவி கிட்ட ஆசை தீராதா? உன் ஆசையை அடக்க முடியாதா? பீச்சில் சுத்துறேன், பார்க்கில் சுத்துறேன், சினிமா தியேட்டர்ல சுத்துறேன், வாலிபத்தை அடக்க முடியல, ஒடுக்க முடியல, பிரசங்கத்துல குறை கண்டுபிடிக்கிற, எல்லாமே கர்த்தர் உனக்கு கொடுத்த ஒரு வாய்ப்பு. நிர்வாண படத்தை பார்த்து ஹிஸ்டரியை டெலீட் பண்ணலாம். ஃபோன் காலில் சந்தில் நின்று பேசிவிட்டு ஹிஸ்டரியை டெலீட் பண்ணலாம். வாட்ஸ்அப்பை டெலீட் பண்ணலாம். ஃபோனை தூக்கி நெருப்பில் போடலாம். ஆனால் மேலே ஒரு ஹிஸ்டரி புக் இருக்கு. நீ எத்தனை கோடி கொடுத்து லஞ்சம் கொடுத்தாலும் அதை டெலீட் பண்ணவே முடியாது. நீ போன்ல பேசுன அத்தனையும் மேல ரெக்கார்ட். என்ன பொறுத்தளவுக்கு நான் யோசிச்சு முடிச்சு இந்த செய்திக்கு ஒரு வடிவம் அமைச்சதெல்லாம், நீங்க தாவீதின் கூடாரத்தில் இருக்கிறது ஒரு வாய்ப்பு. நினைச்சா செய்வ, நினைக்கலன்னா மூஞ்ச தூக்கி மோட்டில் வச்சுக்குவ. உனக்கா ஒரு மூடு வந்தா தோத்திரம் பண்ணுவ, உனக்கா ஒரு மூடு வந்தா ஆர்ப்பாட்டம் பண்ணுவ, உனக்கா ஒரு மூடு வந்தா அரளி விதையை அரைச்சி வச்சுக்குவ, உனக்கா ஒரு மூடு வந்தா தூக்கு கயிறை எடுத்துக்குவ. உனக்கு கர்த்தர் கொடுத்த வாய்ப்பு அதிகம். இதுக்கா செவிட்டு மிஷினை தூக்கி எங்க வச்சுக்கிற? இதுக்கா சோறு தின்னும் போது கூட மெசேஜ் வெக்கமா இல்லையா உனக்கு? ட்ரம்ப் சர்ச்சுக்குள்ள போனா போனை சைலண்ட்ல போட்டுருவாராம். யாரு பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க. வல்லரசு நாட்டோட பிரசிடென்ட் சர்ச்சுக்குள்ள போனா என்ன போடுவாராம்? நீ வைப்ரேஷன்ல வந்து பிசினஸ் நடத்திக்கிட்டு இருக்க தேவ பிரசனத்தில் விளங்குமா?